அவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காருன்னா இந்த படம் பண்ணலாம், கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னா விட்டுருங்க, நான் திருப்பி வேற ஏதாவது. நெல்சன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீஸ்ட்ன்ற படம் விஜய் நான் வச்சு மேக் பண்ணி கொடுத்துருந்தாரு. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிரிட்டிசைசம்லாம் வந்துட்டு இருந்தது. ஏற்கனவே வந்து ஏதோ ஒரு காப்பிக்கான படம், அந்த கூர்கா படத்தெல்லாம் வச்சுதான் இதை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நெல்சனை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய ட்ரோல் கண்டென்ட்டா போய்கிட்டு இருந்தது. ஒரு கட்டத்துல அவருக்கான அபியூஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியானதுல நிறைய இன்டர்வியூஸ்ல அவர் பேச்சு கொடுக்கும்போது என்னன்னா மனுஷன் கூனி குறிக்கி தான் போய் உட்காந்துட்டு இருந்தாரு. பட் இருந்தாலும் அவருக்கு நிறைய சப்போர்ட்லாம் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல போயிட்டு இருக்கும் போது ரெட்டிங் கிங்ஸ்ல இவரு நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடி கார்ட்ஸ்லாம் யாருமே வரலன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னன்னா அந்த ஜெயிலர் படத்தோட ட்ரெய்லர் வரும்போது, யோ நெல்சா எப்படியாச்சும் கம்பேக் கொடுக்கியா, இவனுங்க போட்டு அடிக்கிறதுலதான் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப அந்த ஜெயிலர் மூவி வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல ஹையஸ்ட் கிராசிங்கா வந்து 600 ஸ்கோர்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிச்சு கொடுத்திருக்கு. ஈவன் கலாநிதி மாறன் அவர்கள் கூட அவருக்கு ஒரு கார் வந்து ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. ஒரு பிக்கெஸ்ட் கம்பேக்னே சொல்லலாம். இப்போ கலாட்டால வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கும் போது பின்னாடி பாடி கார்ட்ஸோட மஞ்சள் அப்படியே கெத்தா ஒரு ஆப்ல பார்க்கும்போது படை பலம் அப்படி இருந்துட்டு இருந்தது. ரஜினி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். அவரோட கான்ஃபிடன்ஸ் அண்ட் அவரோட கரிஸ்மா தான் இந்த படம் இவ்வளவு பெருசா போச்சு. இந்த விஜய் நான் கூட ஒரு படத்துல சொல்லுவாரு, வாழ்க்கை ஒரு ஹொட்டண்டான்னு சொல்லிட்டு. அது எல்லா லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருக்க தான் செய்யும். அதுக்கான நல்ல எக்ஸாம்பிள் தான் வந்து பாத்தீங்கன்னா நெல்சன். ஈவன் அஸ்வின் கூட ஒரு மேடை பேச்ச ஒரு மாதிரியா பேசும்போது அவரை ட்ரோல் பண்ணியிருந்தாங்க, ஓகே. ஆனா ஒரு கட்டத்துல அவர் அதை அப்படியே அபியூஸா மாறி அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ லான்ச்ல அவர் பேசும்போது மனுஷன் திக்கி தண்ணீர் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் புரிஞ்சது அவங்க பேசுற அபியூசிவ் கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல பிரேக் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. அதுதான் இங்க பெரிய தப்பு. ஒருத்தர் பண்ற விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரோல் பண்றோம், அதை வச்சு நம்ம பேசலாம், ரிவ்யூ பண்றோம், அதுக்கெல்லாம் உரிமை இருக்கு. ஆனா அவரையே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணி அபியூசிவ் பண்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க யாருக்குமே உரிமை கிடையாது. யாரோட லைஃப் எப்போ எப்படி வேணாலும் மாறும். தம்மா தொண்டு ஆங்கர் தான் அவ்வளவு பெரிய கப்பலே நிப்பாட்டு. நல்ல டைரக்டர் ஃபெயில் ஆமாட்டாங்க, அந்த டைரக்டர் எடுக்கிற அந்த சப்ஜெக்ட் ஃபெயில் ஆகும்.